எக்கோ அங்கதாக்கோ ஒரே கடிக்குதுக்கோ, அங்கதாக்கோ ரொம்ப கடிக்குது, அங்கேயே பாருங்கக்கோ. இருடி முடியம்மா, பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளவு சின்ன சின்னதா கிடக்கு பார்த்துக்க, என் கண்ணுக்கே தெரிய மாட்டேக்கி. சின்ன பேனாக்கோ, அதாக்கா ரொம்ப கடிக்குது, நைட் எல்லாம் தூங்கவே விட மாட்டேக்கிக்கா. இருடி பொறுமையா பாக்குறேன். சரிக்கோ, நீங்க பேனு பார்க்க எனக்கு உறக்கம் இருக்க முடியலக்கோ. ஆமாடி, நான் இங்க கண்ணை உருட்டி உருட்டி பேனை பார்த்துட்டு இருக்கேன். இவருக்கு நல்லா உறக்கம் வருதா? உறங்கினேன்னு வச்சுக்கேன், பேனெல்லாம் பார்க்க மாட்டேன், அந்த போட்டு போயிருவேன் பார்த்துக்க. எக்கோ உறங்க மாட்டேங்கோ, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நீங்க எனக்கு பொறுமையா பாருங்கக்கோ. ஒருத்தர் ரேஷன் கடைக்கு போறேன்ட்டு போனா என்ன ஆளை காணோம்? ரேஷன் கடையில பொருளை வாங்க போனாலா இல்ல ரேஷன் கடையே வாங்க போனாலா? அதான் எனக்கும் தெரியல. அந்த சூப்பரண்ட் பொம்பளை வேற வந்தாலும் வருவா, திடீர்னு எங்க இருந்து தான் வருவான்னு தெரியல. வந்து இவளை தேடுனா நம்ம மாட்டிப்போம், வேற என்ன பண்ண? அவளுக்கு இன்னைக்கு ஆப்சென்ட் போடுவான். ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் முத்துரோசா. ஆமா, எந்நேரமும் எப்படி சமாளிக்க முடியும்? போயிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவேன்னா என்ன ஆளை காணோம்? வயிறு ஃபுல்லா நல்லா தின்னாச்சு, தூக்கம் தான் வருது. என்ன பண்ண? 3 மணி வரை இங்கதான் கடந்தாவணும். எனக்கே தூக்கம் தான் வருது குந்தாணி. உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? எப்பா படுக்காதனா என்ன கேட்கவா போறா? வந்து தோலை. நான் படுக்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளே இவன் மிந்திக்கிட்டா. ஆமா, ஆளாளுக்கு என் மடியில வந்து படுங்க. ஏ குந்தாணி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. முனியம்மா தலையில கிடக்க பேனை உன் தலையில விட்டுற போறா. அட போடி, இங்கே ஏற்கனவே அங்க கோவல பேனும் கொளுத்து போய் தான் கிடக்கு, வேறவா விட்டா என்ன விடலாம் என்ன? எப்பா என் தலையில கிளையில விட்டுறாதிய. எனக்கெல்லாம் பேனு பார்க்க ஆள் இல்ல. உங்களுக்காச்சும் செல்லத்தாயக்கா இருக்காவ. என் வளர்த்திக்கு செல்லத்தாயக்காக்கு 10 ஸ்டூல் போட்டாதான் இருந்து பேனையே பார்க்க முடியும். ஆமா, உங்களுக்கு பேனு பாக்குறதுன்னு என்ன நேர்ந்து விட்டுருக்காவ பாரு. நான் சும்மா நேரம் போலன்னு பாத்துட்டு கிடக்கேன். செல்லத்தாயக்கோ, எனக்கு சொத்த நேரம் பாக்கியலாக்கா, லைட்டா அரிச்ச மாதிரியே இருக்கு. ஆமா வாங்கடி வாங்க, ஆளாளுக்கு கிளம்பி இருக்கியே. ஏ இழுவ, இன்னைக்கு எனக்கு தான் பாப்பாங்க செல்லத்தாயக்கா, நாளைக்கு வேணா நீ வந்து பாத்துக்க. அடிங்கொய்யால, நாளைக்கு நான் புக் பண்ணிருக்கேன் செல்லத்தாயக்காவை, எனக்கு தான் நாளைக்கு பாப்பாவே. எப்பா செல்லத்தாயக்காவே பேன் பாக்குறேன்னு சொன்னா கூட இவளும் விட மாட்டாவ போல. எம்மா தாய், எனக்கு பேனே பாக்காண்டாம்பா. ஏ இழுவ, எனக்கு ஒண்ணு தோணுதுடி. அப்படி என்ன தோணுது? அந்த சூப்பர் 2 பொம்பளைட்ட போய் சொல்லு, எனக்கு பேனு கடிக்குது, கொஞ்சம் பேனு பாருங்கன்ட்டு. ஐயோ எதுக்கு? என்ன ஒரேடியா நம்ம தோண்டின குழியிலேயே போட்டு கொல்றதுக்கா? அவ கொன்னாலும் கொல்லுவா. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. எதுக்கு அந்த சூப்பர் 2 பொம்பளை ஒரே வந்து போட்டோ எடுத்துட்டு போறா? அந்த அவ்வளவு போட்டோவை வச்சு அவ என்னதான் பண்ணுவா? அதாண்டி எனக்கும் தெரியல. டெய்லி போட்டாதான் எடுக்கா. என்னதான் பண்ணுவாளோ, யாருக்கு தான் அனுப்புவாளோ என்னன்னு தெரியல. ஒருவேளை பேப்பர்ல போட்டு விடுவாளோ? ஆமா, இவிய மொகர இருக்க அளவுல இவிய மொகரையே பேப்பர்ல போடுறாங்களாம். பேப்பர்ல அவ மேலதிகாரியே யாருக்காச்சும் அனுப்பி விடுவாடி, அவ வேலையே அதுதான். பேசாம அவன் இந்த வேலைக்கு வந்ததுக்கு பதிலாக போட்டோகிராஃபரா போயிருக்கலாம். நல்லா போட்டோ எடுக்கிறா. ஆமா, நாளைக்கு எங்க வேலை? இந்த குழி தோன்ற வேலை தானா, இல்லனா வேற எதுவும் வேலையா? நாளைக்கு ஏதோ மரம்லாம் நட்டி தண்ணி ஊத்தணும்னு சொன்ன மாதிரி இருந்து, குடத்தை தான் தூக்கி நாளைக்கு சமக்க விடுவாளுங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து எவ்வளவு தூரம் சமக்க விடுறாளுன்னு தெரியல. ஐயோ, இந்த குழி தோன்ற வேலையே நம்மளால பார்க்க முடியல, குடத்தெல்லாம் தூக்கி எங்க இருந்து மரத்துக்கு தண்ணி ஊத்த? பாப்போம் என்ன வேலைன்ட்டு. ஒருவேளை மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் என் ஸ்கூட்டியை தூக்கிட்டு வந்துருவேன்ப்பா. அதுல வச்சு எத்தனை குடம் ஊத்த சொல்றாங்களோ அத்தனை குடத்தை ஊத்திட்டு அது பாட்டுக்கு மரத்தடியில வந்து படுத்துக்கிடுவேன். ஏ சின்ன பொண்ணு, அப்படியே எனக்கும் ஸ்கூட்டிலே வச்சே ஊத்தி தந்துருவேன். சின்ன பொண்ணு, என்ன விட்டுறாத. வாங்கடி வாங்க, பெட்ரோல் என்ன உங்க தாத்தனை வந்து போடுறான். மரியாதையா ஆளுக்கு 50 ரூபா தாங்க, எத்தனை குடம் எடுத்து ஊத்த சொல்றாங்களோ அவ்வளோ இருக்கும், ஒரே ரவுண்ட்ல ஊத்தி விட்டுறேன். அடியாத்தி, 50 ரூபாயாமே? 50 ரூபா? இங்கேயே ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கிடைக்குது. இதுக்கு தான் நாங்க லீவை போட்டு வீட்லயே இருந்துருவோமே. சரி அப்போ வேலைக்கு வரலன்னா விடு, லீவை போட்டு வீட்லயே இருந்துக்க. என்ன சின்ன பொண்ணு, ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு கேட்டாலும் பரவாயில்ல. நீ ஒரு நாள் சம்பளத்துல பாதி சம்பளத்துல கேட்கா? அதுக்கு இந்த தண்ணி தூக்குற டைம்லலாம் தண்ணி தூக்க வராம இந்த மாதிரி குழி வெட்டுற வேலைக்கே வந்துடலாமே. அதான் முடியம்மா, நீ எல்லாம் கணக்கெடுத்து கரெக்டா குழி வெட்டுற நாளுக்கு வந்து குழியை மட்டும் வெட்டி போட்டு போ. யாரெல்லாம் 50 ரூபா தருவீங்களோ அவிகளுக்கெல்லாம் தண்ணி குடத்தை கொண்டு நானே ஊத்திடுறேன் என் ஸ்கூட்டில வச்சு. நீங்கெல்லாம் உட்காருங்க, அந்த சூப்பர் 2 பொம்பளைட்ட நம்ம பேசிக்கிடலாம். இவியலுக்கு பதிலாக நான் ஊத்துறேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். காசுலாம் தரலன்னா இங்க வேலைக்கு ஆகாது பத்துக்க. எப்போ சரியான விவரமா தான் இருக்காளுவே. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அந்த சூப்பர் 2 பொம்பளை எதுவும் கேட்டாலோ? வாமா வா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர நேரமாமா இது. அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கா.
ஏடி கொஞ்சம் லேட் ஆயிட்டு பத்துக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா வேலை கொஞ்சம் கடந்து சரி அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துருவோன்ட்டு வந்தேன். ஆஹா, இது நல்ல கதையா உள்ள இருக்கு. இவ ரேஷன் கடைக்கும் போயிட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சு வச்சுட்டு வருவாங்களாம். நம்ம இங்க கிடக்கணுமா? சரி சரி விடு சின்ன பொண்ணு, அந்த சூப்பரண்ட் மேடம் எதுவும் வரலல்ல? வரல முக்காடு, உட்காரு உட்காரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டாச்சு. உன் தூக்குவாளியும் எடுத்து நான் தின்னுட்டேன். அதான் தெரியுமா உன்னை பத்தி, நீ அப்பவே தின்றுப்பான்னு எனக்கு தெரியும். அதான் நான் வீட்லயே நல்லா தின்னுட்டு வந்துட்டேன். சரிப்பா, எனக்கு தூக்கம் வருது. எல்லாரும் அமைதியா இருங்க. ஆமா, இவியலுக்கு தூக்கம் வருதா, நம்ம வந்து அமைதியா அதுக்கு இருக்கணுமா? தூங்கன்னா தூங்கு, நாங்க கதை பேசிட்டு தான் இருப்போம். சின்ன பொண்ணுக்கு கொரட்டைய பாரு. இங்க நான் ஒருத்தி வந்து நிக்கிறேன், அங்க ஒவ்வொருத்தையும் பேனை பார்த்துட்டு இருக்காளுவ. ஒருத்தி ஏதோ பெட்ல படுத்து உறங்குற மாதிரி கொரட்டை விட்டுட்டு இருக்கா. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளுவளோ தெரியல. இங்க என்னடி அவ்வளோ ஒரு கூட்டம் போட்டியலா? ஐயோ, சூப்பரண்ட் மேடம் வந்துட்டாங்க. அங்க பாரு, நான் வந்தது கூட தெரியாம ஒரு பேனை பார்த்துட்டு இருக்கு. பேனை இங்க ஒண்ணு உறங்குது பாரு. செல்லத்தாய்க்கோ சூப்பரண்ட் மேடம், என்னடி சொல்ற? ஏம்மா, இங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல பேனை பார்க்க வந்திருக்கீங்களாமா? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம் அது அது வேலைலாம் முடிஞ்சிட்டலாம் மேடம். அதான். என்னமா வேலை முடிச்சிருக்கீங்க? அங்க என்ன குழிய ஒழுங்கா கூட நோண்டல, அரைகுறையா நோண்டி போட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு வரும், ஒழுங்கா வந்து மிச்ச குழிய வந்து நோண்டுங்க. ஏ சின்ன பொண்ணு எழுந்துடி, சூப்பரண்ட் மேடம் வந்திருக்காங்கடி. அட போடி, எவ வந்தா எனக்கு என்ன? உறக்கம் வருது, மரியாதை டிஸ்டர்ப் பண்ணாத போயிரு. என்ன நான் வந்திருக்கேன், இந்த மேடம் இன்னும் உறங்கிட்டு தான் இருக்காவளோ? எழுந்த மாட்டாவளோ? மேடம் அது 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 என்ன அது இதுன்னுட்டு? ஏ சின்ன பொண்ணு, எவடி அவ? அடியே சூப்பரண்ட் மேடம் டி. என்னது சூப்பரண்ட் மேடமா? ஆமா பக்கி, எழுந்து தொலை. மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நல்லா உறங்குனியா? மேடம், அது கொஞ்சம் தலை வெளிச்ச மாதிரி இருந்து மேடம், அதான் உறங்குனேன். ஆமா ஆமா, அப்பவே என்னன்னா மண்வெட்டி கால்ல வெட்டிட்டு அதனால உட்கார்ந்துருக்கேன்னா இப்ப தலைவலிக்குதோ? உனக்கு மட்டும் தான் எல்லாம் வரும் என்ன? கொடுத்த வேலையை அங்க ஒழுங்கா செய்யல. இப்பதான் போய் செக் பண்ணிட்டு வரேன். நீங்க வெட்டின குழி ஒண்ணுமே ஒழுங்கா வெட்டல. நான் வந்து 3 அடிக்கு வெட்ட சொன்னேன், நீங்க சும்மா 1 அடிக்கு வெட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க. மேடம், நாங்க நல்லா தான் வெட்டினோம். நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு கண்ணு தெரியல பாரு. ஒழுங்கா வந்து மிச்ச குழியை ஒழுங்கா நோண்டி தந்துட்டு போங்க, இல்லனா அவ்வளவு ஒரு ஆப்சென்ட் போட்டு வெளியே தள்ளிடுவேன். இப்படியே அவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்க, லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்கிடுவேன். மேடம் இந்த வரோம் மேடம் நாங்க. சீ, உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு பதிலா 4-5 ஆடு மாடை வாங்கி மேய்ச்சிடலாம். அப்ப வாங்கி மேட்சிருங்க மேடம். ஏன் யோசிச்சுட்டே இருக்கியே? அதை மேட்சா கூட உங்களுக்கு காசு தான். சை, திருப்பி திருப்பி பேசாத முதல்ல. சரிங்க மேடம். ஐயோ, இவ வேற வாயை மூடிட்டு சும்மா இருப்பான்னு பார்த்தா திரும்ப திரும்ப கூட்டுக்கு கூட்டு பேசிட்டே இருக்கா. அவன் தால திட்டிட்டு அவ பாட்டுக்கு பேருவா. கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தானையா. இவ எப்படி திரும்ப திரும்ப பேசுறா பாரு. ஏ சின்ன பொண்ணு, வாயை மூடுடி. ஏ முனியம்மா, அங்க என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு? அது மேடம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன எல்லாம் நல்ல பேனெல்லாம் பொறுக்கி எடுத்தாச்சா? இல்ல மேடம், கொஞ்சம் கடிச்சிட்டே தான் இருக்கு பாத்துடுங்க. நைட் எல்லாம் ரொம்ப அரிக்குது மேடம். ஆமா, நல்லா அரிக்கும். நான் வேணா வந்து பாக்கட்டுமா? வாங்க மேடம், கொஞ்சம் பார்த்து விடுங்க மேடம். உங்களுக்கு பேன்லாம் பார்க்க தெரியுமா? சரி, என்ன ஜென்மம் கண்ணே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆப்சென்ட் போடணும், அப்பதான் போய் இவ்வளவு சரி வருவாளுவே. உங்க ஊர்காரி அவ்வளவு வரை இப்படி நக்கல் பிடிச்சவளா தான் இருக்கியே. மேடம், எங்க ஊரை பத்தி பேசாதீங்க மேடம். அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். சரி மேடம், பேசிக்கோங்க. நம்மள கிறுக்காக்கிடுவாளுவப்பா. அப்ப ஆஸ்பத்திரி போங்க மேடம். சை, சரியான மெண்டல் பிடிச்ச கோஸ்டிங்களா இருக்கும் போல. ஆமா மேடம், அப்போ கிளம்பிருங்க. எம்மா, நீ சொல்லலனால நான் கிளம்ப தான் போறேன். உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அப்ப ஏன் மேடம் எங்க கிட்ட பேசிட்டே இருக்கீங்க? சீ, இவளுங்க கிட்ட பேசுறதுனால நம்ம டைம் தான் வேஸ்டா போகுது. பச்சை மனுஷங்களா இதுங்கெல்லாம். எப்பா, ஒரு வழியா அந்த சூப்பரண்ட் பொம்பளை போயிட்டா. ஆமாடி, நல்ல வேலை போயிட்டா. என்னைக்காச்சும் இவன் மூஞ்சி சிரிச்ச மாதிரி இருந்திருக்கா. எப்ப பார்த்தாலும் உருன்னு. சை, ஏன் சின்ன பொண்ணு, அவதான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீ ஏன்டி குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க? ஏ செல்லத்தாயக்கோ, இவளுங்க கிட்ட எல்லாம் இப்படிதாக்கா பேசணும், இல்லன்னா நம்மளே தின்னுபடுவாளுவே. ஐயோ ஐயோ, நீ பேசுற பேச்சுக்கு ஆப்சென்ட் போடாம இருந்தா சரிதான். அதெல்லாம் போட மாட்டாக்கா. அதான் அப்பவே கேமரால போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருப்பாள். வேற எங்க ஆப்சென்ட் போடுவா? சும்மா சீன் போட்டுட்டு கிடப்பா, ஆப்சென்ட் போட்டுருவேன் ஆப்சென்ட் போட்டுருவேன்ட்டு. எப்பா, நல்ல வேலை நான் வந்துட்டேன்ப்பா. அவ வர்றதுக்கு முன்னாடி. அவ வரும்போது மட்டும் நான் இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன எனக்கு நீ கண்டிப்பா ஆப்சென்ட் போட்டிருப்பா. ஆமாடி, சரியான வில்லியா இருக்கா. சின்ன பொண்ணு, சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு. 3 மணி ஆக போது வீட்டுக்கு கிளம்புவோம். ஹாய் கண்ணன், ஹாய் கற்பகம், ஹாய் தீபிகா, ஹாய் தேஜா, ஹாய் தனுஷ் குரு,
ஹாய் ரித்திகா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.